என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அவரை பத்தி அவ்வளவாதான் தெரியாது. அவர் பேசுறதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு உடம்பே செலுத்து போச்சு. என்னடா இப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்குதான்டா பாக்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அக்கா பிரிச்சு சொல்றாரு எங்களுக்கு. இந்த அளவுக்கு பேசுறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஓட்டு போடுற ஐடியாலாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு முதல் முறையா அந்த 2 நாளா அவரோட நிகழ்ச்சியை பாக்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலியா அவருக்கு தான் ஓட்டு போடணும். என் பிள்ளைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே அவருக்கு தான் ஓட்டு போடணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன் நான். இவர் எந்த லஞ்சமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல குடிய ஒழிக்கணும்னு நினைக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் மெயின். குடினாலதான் நிறைய தப்புகள் நடக்குது. அவர் சொன்ன ஒண்ணு குடிய நிப்பாட்டுறேன் அப்படின்றது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு வயசானவங்க முதல்ல எல்லாமே கற்பழிச்சு சாகுறாங்கன்னா காரணம் இந்த குடினால, அந்த போதைனால. தாய் யாரு, குழந்தை யாரு, பெத்த அப்பனே குழந்தைய எடுத்து கொண்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா? நாங்கெல்லாம் 15 வயசு பிள்ளையா இருக்கும் போது கூட வெளியில விளையாண்டு வெளியில அவங்க படுத்து தூங்கி இருக்கோம். இப்ப அப்படி தூங்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். தூங்க முடியாது. எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. நாடே ரொம்ப குட்டியச்சாரா போயிருச்சு. அது எதுனாலன்னா குடிதான். என்ன தெரிஞ்சது, அந்த குடி இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு நான் தர்றேன்றாரு. 2 நாளா அவர் நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே இப்படிப்பட்ட மனுஷனை எவ்வளவு நாளா பார்க்காம இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். என்னோட ஓட்டு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன்.